நம்மளுடைய ரிப்பன் முறுக்கு ரெடி ஆயிடுச்சு. வெல்கம் டு மை சேனல் அன்பு டாக்கீஸ். இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ரிப்பன் முறுக்கு தீபாவளி ஸ்பெஷலாக செய்கிறது தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் 2 டம்ளர் 2 கால் படி புழுங்கல் அரிசி ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சு கிரைண்டரில் நைஸாக இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கிட்டேன். இந்த அரிசி மாவு இதுதான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் பார்த்தது சோம்பு 1 ஸ்பூன், ஒரு 6 மிளகாய் சிவப்பு மிளகாய் ஊற வச்சது, ஏன்னா உங்களுக்கு நைஸான பேஸ்ட் மாதிரி கிடைக்கும். அது ஒரு 10 பல் பூண்டு, இது எல்லாத்தையும் மிக்சியில் ஓட்டி வச்சுக்கிட்டேன். இதையுமே நான் தண்ணி ஊற்றி இப்போ வடிகட்டிக்க போகிறேன். ரெண்டு கால் படி கடலை மாவு, பட்டர் 1 ஸ்பூன் எடுத்து நம்ம ஹீட் பண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ ஹீட் பண்ண பட்டர் இதில் ஊற்றிக்கலாம். நல்லா பிசைஞ்சிக்கணும். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பத்தலைன்னா சேர்த்துக்கலாம். இதை ஏன் அரைச்சதை வடிகட்டி போடணும்னா உங்களுக்கு இறங்காது. அரிசியில் போடும்போது அந்த ஓட்டையை அடைச்சிக்கும், எதுவும் திப்பி இருந்ததுன்னா. அதனால் நம்ம வடிகட்டி போட்டால் எண்ணெயில் போடும்போது எந்த பிரச்சனையும் இல்லாமல் நம்மளால் ஈஸியாக இப்போ எல்லாத்தையும் ஈவனாக பிசைஞ்சாச்சு. இந்த மாதிரி இருந்தால் தான் நமக்கு ஈஸியாக ஹீட்டான எண்ணெயில் பிழியும் போது நேரடியாக நம்ம பிழியும் போது ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி இங்கே பாருங்கள், கையிலையும் ஒட்டலை, கரெக்டான அளவில் இருக்குது. இந்த மாவு நம்ம குழலில் போட்டு பிழிய ஆரம்பிச்சிடலாம். இது போடும்போது ரிப்பன் முறுக்கு அச்சு நம்ம இதில் ஃபிட் பண்ணிவிட்டு இதில் லைட்டாக எண்ணெய் இப்படி அப்ளை பண்ணிவிட்டு நம்ம போட்டு சுட ஆரம்பிச்சிடலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நம்மளுடைய ரிப்பன் முறுக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி நல்லா ஒரு கிறிஸ்பியாக இருக்குது. இந்த 2 கால் படி செஞ்சது இவ்வளோவுக்கு கிடச்சிருக்கு. அதனால் நம்ம இந்த ரிப்பன் முறுக்கு எப்படி இருக்குங்கிறத நீங்களும் செஞ்சு பார்த்து